சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு 2 நிமிஷம் யாராயிலும் ஒரு தேவக்குள்ள லேவியராகவும் 16-14 வாசிங்க. லேவியராகவும் 16-14 2 நிமிஷம் தான். காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். போதும். பழைய ஏற்பாட்டுல தேவன் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள், கட்டளைகள். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்துட்ட பிறகு ஆசாரியன் என்ன செய்யணுமா, ஒரு காளையை கொண்டு வரணும், அதை வெட்டி, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதிலிருந்து எடுக்கிற ரத்தம் 7 தரம், எத்தனை தரம்? 7 தரம் தெளிக்கப்பட வேண்டும். இப்போ நான் சொல்வது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடாகிய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் இயேசு வந்தார். இப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு 7 தரம் ரத்தம் சிந்தினார். முதலாவது இடம் கெத்செமனே தோட்டம். அது தேவனுக்காக சிந்தின ரத்தம். இரண்டாவது அவர் எங்க அவர் கொண்டு போறாங்கன்னா காய்பா அரண்மனை கொண்டு போறாங்க. ஏன்னா காய்பா தான் அந்த நாட்கள்ல பிரதான ஆசாரியன். இப்போ ஆசாரியன் கிட்ட போறாங்க. காய்பா அரண்மனையில அடிச்சு அந்த ரத்தம் வருது. இரண்டாவது இடம். மூன்றாவது பிலாத்து அரண்மனைக்கு போய் வஸ்திரம் எல்லாம் எடுத்து வாரினாலே 39 தழும்புகள் வர அடிச்சு ரத்தம் செஞ்சு. நாலாவது அங்க இருந்து மண்டை ஓடு என்கிற அர்த்தமுள்ள கொல்கோதா அந்த மலைக்கு கொண்டு போய் அவரை தலையில முள்முடிய வைக்கிறாங்க. நாலாவது. ஐந்தாவது 2 கைகளில ஆணி அடிக்கிறாங்க. ஆறாவது 2 கால்களில ஆணி அடிக்கிறாங்க. ஏழாவது விழாவிலே ஈட்டி குத்தி தண்ணீர் ரத்தம் வந்தது. தண்ணி வந்ததுனால எல்லா ரத்தம் வெளியே வந்துடுச்சு முடிந்தது. 7 இடம். பழைய ஏற்பாட்டுல தேவன் 7 முறை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் சொல்கிறார். அதை நிறைவேற்ற இயேசு 7 தடவை இங்க ரத்தம் சிந்தினார். ஆமென். அந்த 7 என்பது இலக்கண ரீதியாய் சொல்ல வேண்டும் என்றால் பைபிள்ல 1 தேவனை குறிக்கும், 2வது பிரிவை குறிக்கும், 3வது உயிர்த்தெழுதலை குறிக்கும், 4வது இயேசுவை குறிக்கும், 5வது வல்லமையை குறிக்கும், 6வது மனிதனை குறிக்கும், 7வது பூரணத்தை பரிபூரணத்தை குறிக்கும். ஆமென். பரிபூரணமாய் முழுவதும் ரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவப்படாம அவன் பரலோகம் போகவே முடியாது. வெளியில அழுக்கு இருந்தா ஒரு சோப்பை போட்டு நம்ம கிளீன் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நம்முடைய இருதயம் திருப்புள்ளதும் கேடுள்ளது. இயற்கையாகவே தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயம் அழகானதா இருக்க வேண்டும். ஆனா அந்த அழகான இருதயத்துலதான் அவர் தங்குவார். ஆனா மனிதனுடைய இருதயம் இப்போது எரேமியா 17:8 சொல்கிறபடி திருப்புள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. 9. அப்ப திருப்புள்ள கேடுள்ள இருதயத்தை எப்படி சுத்தமாக்குவது? வெளியில இருந்தா சோப்பு போட்டு சுத்தமாக்கலாமே. இது ஆத்மாவுக்குள்ள இருக்கிற இருதயத்துக்குள்ள இருக்கிற பாவமாச்சு, அழுக்காச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். எல்லா பாவ அழுக்கை நீக்கி சுத்திகரிக்கும். ஆகவே நேர பெற்ற ரத்தம். சகோதரி நல்ல அருமையாய் அவருடைய ரத்தத்தை குறித்து சொன்னாங்க. ஆகவே 7 தரம் அவன் ரத்தம் சிந்தி
நமக்கு வேறு பெற்ற மீட்பை கொடுத்து இன்ன வரைக்கும் கிருபையின் காலம் இருக்குது. கிருபையின் காலம் இருக்கிற வரைக்கும் நமக்கு மன்னிப்பு உண்டு. கிருபையின் சபை எடுத்துக்கொள்ள காலம் வந்துவிட்டது என்றால் அதுக்கப்புறம் மன்னிப்பே கிடையாது. ஏன்னா சபை மேல போயிடும். அதுக்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலோடு ஒன்று சேர்ந்து விடும். ஆகவே இந்த சபையின் நாட்களிலே இருக்கிற தேவ பிள்ளையே, நீ என்ன பாவம் உனக்குள்ள இருந்தாலும், உன் மனசாட்சி உன்னை எந்த ரீதியில குற்றப்படுத்தினாலும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீ உரிமையாக்கி கொண்டு, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரியும் சொல்லும் போது, பிறந்த குழந்தை எப்படி தூய்மையாவதோ அது போல நீ தூய்மையாய் மாறிவிடுகிறாய். ஆமென். அப்படிப்பட்ட வேறு பெற்ற ரத்தம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம்.